லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சட்டத்துறை அமைச்சர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு கருத்தை முன் வச்சாருன்னு சொல்லிட்டு எங்கேயும் அதுபோல் செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இங்கே தான் இருந்தேன், வழக்கறிஞரை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வழக்கு நீதிமன்றத்துலேயும் உயர்நீதிமன்றத்துலேயும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம், உச்சநீதிமன்றத்துலேயும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம். வழக்கறிஞர்கள் வாதிட்டாங்க. ஒரு உரிய தீர்ப்பை நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகையால் பொதுவெளியில் பொதுக்கூட்டங்களில், அதாவது இன்றைக்கி நிறைய நாட்டில் பிரச்சனை இருக்குது. மேகதாது பிரச்சனை இருக்குது. விவசாயிகள் கடன்களை முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்க, தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த மாதிரி, அதாவது எப்படி ஒரு சொடக்கு போட்டு ஆட்சி அமைந்த அடுத்த நொடியே, அடுத்த நிமிடமே அப்படியெல்லாம் டயலாக் பேசிட்டு இன்றைக்கி விவசாயிகளை நடு ரோட்டில் விட்டு போராடக்கூடிய ஒரு சூழலை இந்த தாவேக அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. இதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வழக்கு போடுறது, கைது பண்ணுவது, வழக்கு தொடர்பில்லாதவர்களை இந்த வழக்கில் சேர்ப்பது, இது போன்ற ஒரு செயல்களில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. சார், ஒரு வழக்கில் 2 வழக்கில் எத்தனை வழக்குகள் எதிர்கொண்டாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு 1.25 வருஷம் சிறைவாசம்லாம் பார்த்தவன். அதெல்லாம் அஞ்சு பயந்தெல்லாம் ஓடக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதெல்லாம் சந்திச்சுட்டு வந்த ஆள் தான். அதனால் ஏற்கனவே என்னுடைய 50 ஆண்டு கால பொது வாழ்வில், என்னோடய வயசு 50, 30 வருஷம் நான் பொது வாழ்வில் இருந்திருக்கேன். 20 வருஷத்தை கடந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிட்டு இருக்கேன். எனக்கு மக்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. என்னுடைய தலைவர், கழகத் தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதனால் நான் எந்த வழக்கை கண்டு அஞ்ச போவதில்லை, அஞ்சுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. சட்டப்படி எதிர்கொள்ளும். இந்த தாவேக அரசு அமைந்து இந்த குறுகிய நாட்களிலேயே பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டு வர்றாங்க. இப்போ மின்கட்டண உயர்வு குறித்து பொதுமக்களுடைய பாதிப்பு அவரே சொல்கிறாரு. 9 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்ட்டு. அப்போ 9 லட்சம் குடும்பங்கள் அதில் ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குங்கிறது அவரே ஒத்துக்கிறார். அது மாதிரி விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் தொகையை நிர்ணயம் பண்ணி தள்ளுபடி செஞ்சது, அதை விவசாயிகள் போராடுவது, காவிரியினுடைய டெல்டா பகுதி முழுமையாக வறண்டு கிடக்குது, அதுக்கு உரிய நேரத்தில் தண்ணியை கேட்டு பெற முடியல, நீதிமன்றத்தை நாடுவதா. முதல் நாள் சொல்கிறாரு 4 வழிகள் இருக்குங்கிறாரு. நேற்று சொல்கிறாரு உச்சநீதிமன்றத்தை நாடுவது தான் ஒரு வழிங்கிறாரு. தினம் ஒரு கருத்தை சட்டத்துறை அமைச்சர் முன்வைக்கிறாரு. பல பிரச்சனைகளை தமிழ்நாடு இன்று எதிர்கொண்டு இருக்கின்றன. அதற்கு தீர்வு காண்பதற்கு மக்களிடத்தில் திசை திருப்பக்கூடிய ஒரு வழியாகத்தான் எங்கள் மீது வழக்குகளை போடுகின்ற இந்த செயலை தாவேக அரசு செய்து கொண்டிருக்கிறது.